guys, welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துற ஒரு சூப்பரான இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் பேக்கேஜ் தான். ஸோ வேற லெவலில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. எடிட் பண்ண ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுக்கு ப்ரீ ஷாட் மட்டும் போதுன்னா கரெக்டாக 230 கிலோ பாஸ்டர் ஷோ ஆகும். அதை நோட் பண்ணி நீங்கள் டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ண தெரிஞ்சுக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே கேஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷர்ட்டை இன்புட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸில் நான் உங்களுக்கு ப்ரீஷர்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அது எது வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த சைஸில் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சாங்கு நெக்ஸ்ட்டு புக் மார்க்கும் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். ஸோ இதை நீங்கள் புக் மார்க் பண்ணிட்டு பின்னாடி அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கீழே ஒரு இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக் வந்துட்டு மறுபடியும் எடிட் பண்ணுறது ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். ஸோ இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கே காப்பி பண்ணதை இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ மறுபடியும் ப்ரீஷர்ட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலீஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாக்ஸ் மாதிரி இருக்கா கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணதே சேம் மெத்தடில் இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனே இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடி குரூப்பை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் எடி குரூப் போய்க்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியே காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டுனா இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ பேக் வந்துட்டு ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அந்த லிரிக்ஸ் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு பாக்ஸ் மாதிரி கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அங்கே காப்பி பண்ணதே இங்கே ஜஸ்ட் பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சாங்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதே மாதிரி தான். டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 1 by 1 நீங்கள் சாங் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு இதில் பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு உங்களுடைய சேனல் நேம் இல்லைன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் டிஃப்ரெண்ட்டுக்காக நான் ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் இதையும் ஜஸ்ட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுல அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக தான். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.